விகடன் நேயர்களுக்கு வணக்கம். எல்லோரும் அவரோட எதிர்பார்த்த அந்த எக்ஸிட் போல் முடிவுகள் இன்னைக்கு வெளியாகிக்கிட்டு இருக்கு. தேர்தல் முடிவுங்கிறது இந்த 5 மாநிலத்துக்கும் மே 4ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் மாதிரி இது நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பா இதுதான் நடக்குங்கிறது உத்தரவாதம் கிடையவே கிடையாது. கடந்த காலம் எல்லாமே மாறி இருக்கு. பட் இப்படி நடக்கலாம்ங்கிற உத்தேசமான ஒரு தோராயமான ஒரு பட்டியல் தான் இப்ப இந்தியா முழுக்க வெளியாகி கணிப்பு தான் அது. ஆமா, அதான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம கூட செந்தில் கரிகாலன் இருக்காரு, புண்ணியமூர்த்தி இருக்காங்க, பிரேம்குமார் இருக்காங்க. முதல்ல எக்ஸிட் போல் அதை எப்படி கால்குலேட் பண்றாங்கிறத பத்தி முதல்ல பாத்திரலாம். பிரேம்குமார் சொல்லுங்க. சரி, ஓகே. எக்ஸிட் போல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரீ போல் ஒப்பீனியன் போல்லாம் பண்ணுறாங்கல்ல, தேர்தலுக்கு முன்னாடி பண்ணுற சர்வே மாதிரியானது எக்ஸிட் போல் இருக்காது. ஜென்ரலாகவே தேர்தலுக்கு முன்னாடி நடக்கக்கூடியது மக்களை நேரடியாக போய் சந்திச்சு அவங்ககிட்ட அந்த அவங்கள்ட்ட நீங்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிற டேட்டாலாம் வாங்கி நடக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இந்த எக்ஸிட் போல் பொறுத்த வரைக்கும் இந்த சாம்பிளே எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, ஒரு மாநிலமோ இல்லை ஒரு இந்தியாவுன்னு எடுத்துக்கோங்களேன். இந்தியா முழுக்க தேர்தல் நடக்குது அப்படின்னா, இந்தியாவில் தேர்தல் முடிவுகளை நிர்மாணிக்கக்கூடிய மாநிலங்கள் இல்லை தொகுதிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில தொகுதிகளை வரிசைப்படுத்துவாங்க. அந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான பூத்துகளை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இந்த ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது அந்த எக்ஸிட் போல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஐடென்டிஃபிகேஷனை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அங்கே அவங்களுடைய நிர்வாகிகள் இல்லை அவங்களுடைய செய்தியாளர்கள் இல்லை அவங்களுடைய டீம் அந்த பூத்துல இருந்து வெளியே வரக்கூடிய நபர்கள்ட்ட நீங்க யாருக்கு வாக்களிச்சீங்க, உங்களுடைய மனநிலை என்னவா இருந்தது, நான் இப்ப இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு சொல்றேன், ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்களித்தேன், அதை ரொம்ப மகிழ்ச்சியா அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே அவங்க பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்க அப்படின்னா அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸுக்கு பதிவு பண்ணிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வச்சு அந்த தொகுதியில் அந்த பூத்தினுடைய ரிப்போர்ட்டை அவங்க ரெடி பண்ணுவாங்க தலைமை அலுவலகத்தில். அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பூத்துல இதுக்கு முன்னாடி எப்படி வாக்குகள் நடந்திருக்கு, அந்த தொகுதியில் இதுக்கு முன்னாடி மக்களுடைய வாக்களிப்பு எப்படி இருந்திருக்கு, இது எல்லாவற்றையும் கணிச்சுதான் இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறதுக்கு உள்ளால அந்த ஃபைனல் கால் அப்படிங்கிறது எப்பவுமே எடுப்பாங்க. ஒப்பீனியன் போல் மாதிரி நாங்கள் 1,00,000 நபர்களை சந்தித்தோம், அந்த 1,00,000 நம்மளே பார்த்தோம்னா நம்ம ஜூனியர் விகடன் சர்வேக்கு பார்த்தீங்கன்னா 93,600 பேர்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி நபர்கள் கணிப்பாட்டு அங்கே இருக்காது. அது ஒரு வேவ் எப்படி இருக்குது, அந்த மக்கள் வாக்களித்தவர்களுடைய மனநிலைமை என்னவா இருக்குது, இது அந்த தொகுதிக்குள்ள உள்ளால எப்படி பிரதிபலிச்சிருக்கு, அது நாடு முழுக்க எப்படி பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ப்ரெடிக்ஷனா தான் இருக்கும். அவங்கள்ட்ட நிறைய கருத்துக்களா கேட்பாங்களா இல்ல அவங்க ஓட் பண்ண சொல்லுவாங்க, ஒரு மாடல் ஓட் பண்ணுவாங்க? ரெண்டு சிஸ்டமே இருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்க இருந்தா கூட இப்ப அதர்ஸ்ன்னு சில ஆப்ஷன்லாம் நம்ம படிக்க தான் போறோம். கிட்டத்தட்ட இப்ப நீங்க சொன்ன மாதிரி 234 போய் எடுத்திருக்கவே பாசிபிளும் கிடையாது, அவ்வளவு பூத்துலையும் வச்சிருக்க மாதிரி கிடையாது. இப்ப அந்த வெதர் காஸ்ட் மாதிரி பல தொகுதிகள்ல மாறி மாறி அந்த தொகுதியில ஜெயிச்சிருப்பாங்க, திமுக அதிமுகவோ. அந்த மாதிரி பல தொகுதிகளை தோராயமா தான் நான் சொல்றேன். ஆக்சுவலி நம்ம ஒரு 5-6 இதை படிக்க போறோம். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரி கால்குலேட் பண்ணிருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி கேட்டிருப்பாங்க, கேட்டு அவங்க முகம் வளர்ச்சி அந்த மாதிரி சைக்காலஜிகளா கேட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. சில பேர் பேலட் பாக்ஸை வச்சு அங்க என்னென்ன பட்டியல் யாரெல்லாம் வேட்பாளர் இருந்தாலும் அதே மாதிரி ஒரு பேலட் பாக்ஸை வச்சு அதுல போட சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி தான் நடந்திருக்கும். ஓட் பண்ண சொல்லியிருப்பாங்களே. ஆமா, சாம்பிள். ஆமா, இப்ப 234 தொகுதியில ஒரு 50 தொகுதி எடுத்துக்கிட்டு 50 தொகுதியிலுமே ஒரு தொகுதிக்கு ஒரு 4-5 பூத் எடுத்துக்கிட்டு அப்படி கால்குலேட் பண்ணி சொல்லப்பட்ட ஒரு முடிவு தான் இது. நிறுவனத்துக்கு நிறுவனம் மாறுபடும். நிறுவனத்துக்கு ஒரு நிறுவனம் பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் சவுத்னு டிசைட் பண்ணி அவங்க ஒவ்வொரு மாவட்டத்தை பிக்ஸ் பண்ணி எடுப்பாங்க இல்லையா. இப்ப நம்ம இங்கே பாக்குறோம், மேட்ரிக்ஸ் ஒரு நிறுவனம் இருக்கு, ஆக்சிஸ் மை இந்தியான்னு ஒரு நிறுவனம் இருக்கு. இவங்க எல்லாருமே இந்த தொகுதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய விதமும் பூத்துகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய விதங்களும் மாறுபடும். அதை ஒட்டியுமே இந்த ரிசல்ட்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கிறதே நம்மளால பார்க்க முடியும். சரி, ஓகே. இப்ப எக்ஸிட் போல்னா என்னங்கிறத நம்ம சொல்லிடுறோம். இப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்கிறதையும் நம்ம அதுல குறிப்பா அதர்ஸ்னு ஒண்ணு நீங்க சொன்னீங்களா, அது எல்லாருக்குமே டவுட்டா இருக்கு. இப்போ எல்லா மக்களுமே டிவிக்கே ஜெயிக்காதுன்னு போடுறாங்க, ஆனா அதர்ஸ் ஒரு 8 அது யாருப்பா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப என்னன்னா அந்த 50 நம்ம தோராயமா 50 தொகுதி நம்ம சொல்றோம்ல, 50 தொகுதிகள்ல அது பர்சன்டேஜா கால்குலேட் பண்ணுவாங்க. பர்சன்டேஜா கால்குலேட் பண்றப்ப டிஎம்கே குழு ஏடிஎம்கே குழு வருதுங்கிறது தெரியுது. டிவிக்கு சில பேர் எதுவுமே இல்லைன்னா டிவிக்கு 0 போட்டுருவாங்க. பட் மீதி இருக்கும்ல, அதை எதுல பண்ண முடியும், அதர்ஸ்லாம் பண்ண முடியும். அதர்ஸ்ன்னு இருக்கும். அதர்ஸ்ங்கிறதுனால அது சுயேட்சை ஜெயிச்சிருவோ இல்ல வேற ஏதாவது கட்சி ஜெயிச்சிருமோ அப்படிங்கிறது கிடையாது. குமுலேட்டிவ் ஆக்சுவலி அது ஒரு கால்குலேஷன் ப்ராசஸ்ல வர ஃபார்முலா ப்ராசஸ்ல வர அதர்ஸ். இந்த பிரதானமான 3 கட்சிகள் தவிர்த்து கீழே ஒரு 7-8 வேட்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே குமுலேட்டிவா அதர்ஸ்ல வர்றப்ப அவங்களுக்கு சீட் கவுண்ட் இப்படி ஒரு நம்பர் வரும். ஆனா அது இங்க போலிங் டேல வரும்போது இது முதல் 3 கட்சிகளுக்காக சுருங்கி விடுங்கிற பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமா இருக்கு. எக்ஸிட் போலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஜூனியர் சர்வே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தா. ஆமா, ப்ரீ போல்
ஆமா, ஜூனியர் விகடன் சர்வே நம்ம மெகா சர்வே ஒன்று நடத்தியிருந்தோம். தேர்தலுக்கு கரெக்டா 1.5 வாரத்துக்கு முன்னாடி நடத்தி 1 வாரத்துக்கு முன்னாடி வாக்குப்பதிவுக்கு 1 வாரத்துக்கு முந்தைய ஜூனியர் விகடன் இதழில் வெளியாக இருந்துச்சு. ஸோ எண்கள் அடிப்படையில் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணிக்கு 121 இடங்கள் வரைக்கும் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 83 இடங்கள் வெல்வதற்கான வெற்றி வாய்ப்பு கூடுவதற்கான சாத்தியங்கள் உள்ள தொகுதிகள் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். புதிதாக களத்துக்கு வந்திருக்க தாவேகா வந்து 3 இடங்கள் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு 27 தொகுதிகள் வந்து கடும் இழுபறியை நீடிக்கக்கூடிய கடுமையான ஒரு போட்டி இருக்கக்கூடிய தொகுதியாட்டி 27 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 121, 83, 3 அண்ட் இழுபறி வந்து 27. இதுதான் ஜூனியர் விகடன் சர்வேவுடைய ரிசல்ட்டா இருந்துச்சு. ஓகே, அதாவது ப்ரீ போல், எக்ஸிட் போல் நம்ம பார்க்கலாம். ஓகே, மேட்ரிஸ் அந்த நிறுவனம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் 234 தொகுதி எவ்வளவு மெஜாரிட்டி தேவை அப்படின்னா 118 தொகுதி ஜெயிக்கிறவங்க அந்த ஆட்சியை வந்து பிடிப்பாங்க. சரி, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறேன். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த மேட்ரிக்ஸ் நிறுவனம் வந்து 122 இருந்து 132 வரைக்கும் ஜெயிக்கலாம்ன்றத சொல்றாங்க. திமுக கூட்டணி நம்ம ஜூனியர் விகடன்ல கிட்டத்தட்ட தான் அவங்க வந்து சொல்றாங்க. அதிமுக வந்து 87 இருந்து 110, டிவிக்கு 10 இருந்து 12, அதர்ஸ் வந்து 0 இருந்து 6. இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து பொதுவாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரீபோல் ஜூவியோட தான் நம்ம எடுத்திருந்தோம். அதன்படி பார்த்தா கூட பொதுவாக இது பார்க்கும்போது ஏறக்குறைய இப்படியான ஒரு முடிவு, இது இந்த அளவுக்கான ஒரு முடிவு வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. அதிகபட்சமாக இந்த முறை வந்து வெற்றி அப்படிங்கிறது வந்து பெரிய அதிக சீட் வாங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. யார் வெற்றி பெற்றாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா பார்டரில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. இப்போ கூட்டணியோட நீங்கள் இவங்க எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 122 132 இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஏறக்குறைய 140 இதுக்குள்ளே தான் பொதுவாகவே வரும் அப்படிங்கிற சூழல் தான் இருக்குது. அதே மாதிரி அதிமுகவுக்குமே ஒரு 80 இருந்து 87 இருந்து 110 அப்படிங்கிற போட்டிருக்காங்க. பொதுவான பார்வை கூட ஏதாவது விஜய் புதிய ஃபேக்டரா விஜய் இருக்காரு, விஜய் இவ்வளோ வாக்குகளை வாங்குறாரு, 20% 25% வாங்கினாரு அப்படின்னா கூட இது போன்ற முடிவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு, பெரும்பாலும் இருக்கு. அதையுமே நம்ம முழுமையா இப்படிதான் நடந்திருக்கும், இப்படிதான் இது வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இது ஒரு ஃபேக்டரா கண்டிப்பா இது போன்று வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா தான் இருக்கு. இதுல டிவிக்கு வேணா 10 இடம் 12 இடம் பிடிப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. நீங்க ஏற்கனவே நீங்க எல்லாம் பேசின மாதிரி குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் எடுக்கும்போது அங்க இருக்கிற வாக்குகள் அதெல்லாம் வச்சுதான் அவங்க சீட்டை கால்குலேட் பண்றாங்க. இப்ப அதர்ஸ்ன்ற இடத்துல என்டிகேவும் இருக்கலாம், இல்ல வேற யாராவது ஒரு இடத்துல சுயேட்சை நின்னாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போடணும், அந்த பூத்துல ஒரு 2 பூத்துல கூட சொல்லியிருக்கலாம். அப்படி கூட அந்த கணக்குகள் எல்லாம் வந்திருக்கலாம். இதுல டிவிக்கே வேணா 10 to 12 அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து வரலாம். அவ்வளவு இடங்கள் பிடிப்பதற்கு, அதாவது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா திமுக அதிமுக ஏறக்குறைய பக்கத்துல வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. டிவிக்கு வந்து 10-12 வர்றதே வந்து டவுட் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சிஸ் மை இந்தியா அவங்களுடைய அறிக்கையை பார்த்தா அதுக்கு இன்னும் ஷாக்கிங்கா இருக்கு. ஆமா, ஆக்சிஸ் மை இந்தியா அடுத்து அதை பார்க்கலாம். ஆக்சிஸ் மை இந்தியா திமுக கூட்டணி வந்து 92 இருந்து 110 வரைக்கும் போட்டிருக்காங்க. அதிமுக கூட்டணி வந்து 22 இருந்து 32 தான். பட் புதுசா வந்திருக்கிற தாவேகா தமிழக வெற்றி கழகம் வந்து 98 இருந்து 120 வரைக்கும் போட்டிருக்காங்க. 120ங்கிறது கிட்டத்தட்ட மெஜாரிட்டி, ஃபுல் மெஜாரிட்டியில வருங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஆக்சிஸ் மை இந்தியாங்கிறது அதர்ஸ் 0ன்னு வந்து போட்டிருக்காங்க. மற்ற சர்வேக்களை தாண்டி இது தனித்துவமா இருக்குது. இது தனித்துவமா இருக்கு. கிட்டத்தட்ட 2 பேர் வந்து ஏடிஎம்கே சொல்லியிருந்தாங்கன்னா 3 பேர் டிஎம்கே சொல்லியிருந்தாங்கன்னா அவங்கலாம் கூட டபுள் டிஜிட் தான். டபுள் டிஜிட்டும் 20 தாண்டல பெருசா எங்கேயுமே. 26 வரைக்கும் போட்டிருக்காங்க பி மார்க்கு. தாவேக்கான இந்த கருத்து கணிப்பை தான் கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதான் எடுத்து போட்டு ரீல்ஸ் போட்டு அவங்களுக்கு தேவையானதானே அவங்க எடுத்துப்பாங்க. இப்ப டிவி எடுத்துட்டீங்கன்னா அவங்க சதம் கொடுத்து எடுத்துப்பாங்க, ஏடிவி அவங்க சதம் எடுத்துப்பாங்க. இப்ப டிவிக்கு அவங்க கொடுத்தாலும் அவங்க எல்லா கட்சிகளும் இதற்கான சான்ஸ்ன்றது ரொம்ப குறைவா தான் தெரியுது. டிவிக்கு வந்து கிட்டத்தட்ட 120 இடங்கள் அப்படிங்கறது வந்து எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது தெரியல. நிச்சயமா நம்ம வந்து அந்த முதல்ல சதவீத கணக்கு பேசணும் இல்லையா? இது வந்து அந்த சதவீத கணக்கின் அடிப்படையில வந்த ஒரு முடிவா தான் பார்க்க முடியுது. இப்போ உதாரணத்துக்கு இதுவே நீங்க பெர்சன்டேஜா போட்டீங்கன்னா டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா 30 to 35% வாங்குவாங்க. அதிமுக வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய இடங்கள் அவங்க வீக்கா இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு 20-25% உள்ளாடி சுருங்கலாம். தாவேகா வந்துட்டு 30-35% வாங்கலாங்கிற மாதிரி அவங்களுடைய சர்வே ப்ரெடிக்ஷன் வந்திருக்கலாம். இவங்க அந்த பெர்சன்டேஜ் டைரக்டா சீட்டா கன்வெர்ட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு, என்னுடைய பர்சனல் ஃபீலாக நான் சொல்றேன். பெர்சன்டேஜ் இருந்தா கூட அந்த அளவுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வந்திருக்குமா அப்படிங்கறதா ஒரு கேள்வி. எவ்வளவு போலா இருக்கு அப்படின்னா மொத்த வாக்காளர்கள் 5,73,00,000 பேர் இருக்காங்க. சாருக்கு அப்புறம் எவ்வளவு பேர் போல் பண்ணிருக்காங்கன்னா 4,85,70,629 பேர் போல் பண்ணிருக்காங்க. இப்ப இவங்க சொல்ற மாதிரி பார்த்தா கிட்டத்தட்ட 30% மேல 35% வந்தா மட்டும்தான் கிட்டத்தட்ட போன டைம் வந்து 37% வச்சிருந்தாங்க திமுக.
அவங்க 188 தொகுதியில போட்டி போட்டு 133 தொகுதியில ஜெயிச்சாங்க. இப்ப ஏடிஎம்கே வந்து 1,53,00,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. 191 இடத்துல போட்டி போட்டு 66 இடத்துல இருந்து ஜெயிச்சாங்க. இப்ப நீங்க சொல்றீங்கன்னா இப்ப 1,53,00,000 வாங்கின அதிமுகவே 66 இடத்துல ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. இப்ப இவங்க சொல்லபடி பார்த்தா 2 கோடி வாக்குகளுக்கு மேல கிட்டத்தட்ட இல்ல அது வந்து 1.5 கோடியில இருந்து 2 கோடி வந்திருந்தா மட்டும் தான் இந்த சீட்டுங்கிறது பாசிபிள். நீங்க தனியா நின்னு கரெக்ட் தான். ஆனா வந்து என்னன்னா இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும். அப்போ வந்து இருமுனை போட்டி. அப்போ இருமுனை போட்டி அப்படிங்கிறப்ப இந்த வாக்கு ஸ்பிளிட்டை வந்துட்டு அதே நம்பர்ஸை வந்து நம்ம இதுக்கு கூட பார்க்க முடியுமான்னு. ஏன் அப்படின்னா இப்போ வந்து 5 கோடி வாக்காளர்கள்னு வச்சுப்போம். பதிவான 480 சில்லறை இருந்தாலும் நம்ம ஒரு 5 கோடின்னு தோராயமா வச்சுப்போம். இந்த 5 கோடியை 2 பிரதான கட்சிகள் பிரிக்கிறதுக்கும் 3 கட்சிகள் வந்து பிரிக்கிறப்போ இந்த வெற்றிக்கான மார்ஜின்ங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ அந்த சீட்டு கன்வர்ஷன் அப்படிங்கிறதுல இந்த வாட்டி மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்கும். இல்லை மிகப்பெரிய கடைசி நேரம் வரைக்கும் கொண்டு போறதுக்கான சூழல்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இல்ல அது ஓகே, அதுலதான் இங்க பிரச்சனையே இருக்கு. இப்ப டிவிக்கே 120 சீட் அப்படிங்கறதுதான் அவர் கொஸ்டின் பண்றாரு. இப்போ வந்து சதவீதத்தின் அடிப்படையில போட்டிருக்காங்களா இருக்கலாம். ஆனா அந்த சதவீதமுமே அதிகமா தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. வருமாங்கிறது தெரியல. மும்முனை போட்டி இருக்கிறப்போ ஒரு கட்சிக்கு மட்டும் 35-40% வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு, கம்மி தான். இப்ப பாக்குறப்ப தமிழ்நாட்டுல மொத்தம் 75,000 பூத் இருக்கு. ஒரு பூத்துக்கு கிட்டத்தட்ட இப்ப 85% வச்சுக்கோங்க. தோராயமா தான் சொல்ல, ஒரு பூத்துல 900 இருக்கும், ஒரு பூத்துல 600 இருக்கும். தோராயமா ஸ்பிளிட் பண்ணி பாத்தீங்கன்னா 750 வாக்குகள் இருக்கு ஒவ்வொரு பூத்லயுமே. அந்த 750ல 85% போலாயிருக்கு அப்படின்னா 100 கழிச்சிங்கன்னா 650 வாக்குகள் போலாயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல கிட்டத்தட்ட 200 வாக்கு ஒவ்வொரு பூத்லயும் வந்திருந்தாலே 1.5 கோடி தான் வருது. அப்ப இவங்க கிட்டத்தட்ட 120 அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க முதல்ல ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிறது எந்த நிறுவனம், இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன சர்வே பண்ணிருக்காங்க, இதெல்லாம் முடிவுகள்லாம் எது வந்திருக்குன்னு பார்க்கணும். அதையும் தாண்டி எனக்கு பொதுவா தோன்றது என்னன்னா இது வந்து ஒரு நம்ம வந்து ஒரு யூகிக்கிறது தான். சென்னையில மட்டும் கூட அவங்க எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி கூட தோணுது. சென்னையில மட்டும் எடுத்துட்டு எப்படி தமிழ்நாடு முழுக்க போட முடியும்? இல்ல சொல்றேன், குறிப்பா தலைநகரத்துல எடுத்துட்டு சிட்டில மட்டுமே எடுத்துக்கலாம் கூட இருந்திருக்கலாம். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்கள்ல கூட எடுத்துக்கலாம். தலைநகரத்தை பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா திமுகவும் தாவேக்காவும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறத நம்மளுடைய சர்வே ரிசல்ட்லயே பார்க்க முடிஞ்சது. சென்னையில நிறைய இடங்கள்ல தாவேக்கா 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சூழலும் இருந்துச்சு. முதல்வர் தொகுதியில 2ஆம் இடத்துக்கு பிரகாசமா இருக்கு. துறைமுகம் தொகுதியா இருக்கட்டும், அமைச்சர்கள் தொகுதியில வரைக்கும் தாவேக்கா 2ஆம் இடம். அப்ப அதிமுக ஆட்டோமேட்டிக்கா இங்க வலுவிழந்து போகுது. நீங்க அந்த பெர்சன்டேஜ் வச்சு கூட இவங்க தமிழ்நாடு மொத்தமும் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க. திமுக ஸ்ட்ராங்கா இருக்க இடத்துல வந்து திமுகவுக்கு அடுத்த இடத்துல தாவேக்கா இருக்கு, அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்க இடத்துல வந்து அதிமுகவுக்கு அடுத்த இடத்துல வந்து தாவேக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு எப்படின்னு தெரியல. சரி ஓகே, நீமா ஒவ்வொரு நிறுவனமா போறதுனால சொல்றேன், எல்லாம் தோராயமா சொல்றதா. டிவிக்கு 5% இருக்காலும் இருக்கு, 40% இருக்கு. ஏன்னா முன்னாடி ஒரு இது கிடையாதுல்ல. இப்ப டிஎம்கே ரொம்ப ஒஸ்டான எலெக்ஷன் 29% வரைக்கும் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அது ஒரு பெஞ்ச் மார்க்குங்கிறது இருக்கு. டிவிக்கு இல்லாதனால இவ்வளவு குழப்பமுமே வந்து. ஓகே, இப்ப ஒவ்வொரு நிறுவனமா பாக்குறதுக்கு முன்னாடி எல்லா நிறுவனத்தையும் ஒட்டுக்கா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பிமார்க் அவங்க வந்து திமுக வந்து 125ல இருந்து 145, அதிமுக வந்து 65ல இருந்து 85 போட்டிருக்காங்க. டிவிக்கு வந்து 16ல இருந்து 26, அதர்ஸ் 1ல இருந்து 6. அடுத்து பீப்புள்ஸ் பல்ஸ் திமுக வந்து 125ல இருந்து 145, அதிமுக 65ல இருந்து 80, டிவிக்கு 18ல இருந்து 24, அதர்ஸ் வந்து 2ல இருந்து 6. சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் இவங்க வந்து 145ல இருந்து 160, அதிமுக 50ல இருந்து 65, இவங்க டிவிக்கே 0ன்னு வந்து போட்டிருக்காங்க. சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ். அதர்ஸ் வந்து 18ல இருந்து 26. இதுல எங்கன்னா டைம்ஸ் நவ் அவங்க வித்தியாசமா சொல்றாங்க. திமுக வந்து 75ல இருந்து 95, இதே அதிமுக வந்து 128ல இருந்து 147. கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி தான் ஆட்சியம், என்டிஏ அலைன்ஸ் தான் ஆட்சியம் சொல்றாங்க. டிவிகே வந்து 8ல இருந்து 15. இந்த மாதிரி டிவிகேக்கும் ஒரு குரூப் சொல்றாங்க, டிவிகேவுக்கு ஒரு நிறுவனம் தான் சொல்லிருக்கு, ஆக்சிஸ் தான் சொல்லிருக்கு. டிவிகேக்கு மை ஆக்சிஸ் சொல்றாங்க. டைம்ஸ் நோ வந்து டைம்ஸ் நோ அண்ட் CNN 18 இவங்க ரெண்டு பேருமே அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. பஜார் கிடைக்கும். இன்னொன்னு டைம்ஸ் நோவும் CNN-ஐயும் நம்ம ஆக்சிஸ் மை இந்தியாவையும் கம்பேர் பண்ண முடியாதுல்ல. ஆமா, ஆனா இதுல என்னன்னா நான் வந்து டைம்ஸ் நோ நான் வந்து கவனிச்சேன். டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான இருக்கிற பகுதின்னு பாக்குறப்ப சவுத் நார்த் எல்லாமே இருக்கு. அங்கே ஏடிஎம்கே அதிகமா வரும்னு போட்டிருந்தாங்க. குறிப்பா டெல்டாலே வந்து அதிமுக ஜெயிக்குன்னு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம ஃபீல்டுக்கு போயிட்டு வந்தோம், இங்க நிறைய
பார்த்துட்டு இருக்கிறப்ப அதை ஏத்துக்க முடியாத மாதிரி இருக்கு. டைம்ஸ் நோ நிதர்சனத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி நான் ஃபீல்டுக்கு போயிட்டு வந்ததுனால நம்ம வந்து சொல்றோம். அதுக்கு ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க. அங்க டிஎம்கே ஓட்ஸை வந்து டிவிக்கு பிடிச்சிச்சுன்னா அங்க வந்து ஈஸியா வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சிரும்ல அப்படின்னு ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க. இந்த தியரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு ஏத்தபடியான தியரிஸா நிறைய கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட தியரி இருக்குது. சொல்ல போனா புண்ணியமூர்த்தி சொன்ன மாதிரிதான் பல அதிமுக வேட்பாளர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்புறது அவங்க கட்சியை விட டிவிக்கு தான் அதிகமா நம்புறாங்க. காரணம் வந்து டிவிக்கு வந்து டிஎம்கே வாக்களை பிரிச்சிரும், நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படிதான் நம்புறாங்க. கான்பிடண்டா வேற சொல்றாங்க. அப்ப அவங்க ஓட்ட வந்து டிவிக்கு பிரிக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதிமுக காரங்களாம் அதுதான் அதிமுக காரங்களாம் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் சொல்ல போனா திமுகவும் அதே மனநிலைமையில இருக்கிறாங்க. எங்களுக்கு எதிரான வாக்குகளை வந்து டிவிகேவும் அதிமுகவும் பிரிக்கிறதுனால எங்களுடைய வெற்றியுடைய மார்ஜின்ங்கிறது ரொம்ப எளிதா இருக்குது. நாங்க 160 to 170 வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஐடி விங்ல இருக்கக்கூடிய நபர்கள், முக்கியமான ஆட்கள் எல்லாருமே வந்து ஒரு கால்குலேட்டர். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் லாட் ஆஃப் தியரிஸ், பட் அவுட்புட் என்னங்கிறது மே 4 தான் ஃபைனலா தெரியல. இன்னும் ஒரே ஒரு விஷயம், அதாவது டெல்டால பொதுவா திமுக வலுவா இருக்காங்க அப்படிங்கிறது ஓகே தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஆனா டெல்டா அப்படிங்கிறது ஏறக்குறைய நம்ம பார்த்தோம்னா ஒரு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் கூட போகலாம்னு வச்சுங்களேன். இந்த முறை திருச்சியிலே நிறைய முடிவுகள் கடந்த காலத்திலே நிறைய மாறி வந்திருக்கு. அதிமுக நிறைய ஜெயிச்சிருக்காங்க. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஆரம்பிச்சு பட்டுக்கோட்டை, பேராவூர்னி இந்த மாதிரியான பல்வேறு இடம், அறந்தாங்கியில அப்படின்னு சொல்லி அந்த பகுதிகளில் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் அதிமுக எல்லாம் நிறைய ஜெயிச்சிருக்காங்க. பெரும்பான்மையா அதிமுக ஜெயிக்கும், அதிமுக ஒரு சில இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. அப்படி வேணா முடிவுகள் இருந்திருக்கு. அதையும் தாண்டி அமமுக கடந்த காலத்துல வந்து வாக்குகளை பிரிக்கும் போது தேர்தல் முடிவுகள் ஒரு மாதிரி வந்திருக்கு. அதனால வந்து டெல்டால ஏடிஎம்கே வந்து 0 அப்படிங்கிற இது எப்போதுமே இருந்ததில்லை. நான் இப்ப அதிமுக மொத்தமா ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கறது நான் சொல்லல. பட் என்னன்னா இப்ப புதுக்கோட்டையில எடுத்துக்கிட்டீங்கன்னா விராலிமலையில அவர் ஜெயிக்க தான் செஞ்சாரு. இந்த முறை வந்து கேண்டிடேட் மாறி இருக்காங்க, ஒரே எம்எல்ஏஸ் வந்து திரும்ப நிக்கிறாங்க. இப்ப திருமயம் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா கடந்த முறையே ரகுபதி குறைந்த வாக்குகள்ல தான் வந்து ஜெயிக்கிறாரு. இந்த முறை அதிமுக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் இல்ல, திருமயத்தோட ஹிஸ்டரி அப்படிதான் இருக்கு. எல்லா காலகட்டத்திலுமே கம்மியான ஓட்டுல ஜெயிக்கிறாங்க. திருச்சியிலுமே இந்த முறை 4 வேட்பாளரை மாத்திருக்காங்க. திருச்சி கிழக்குல விஜய் நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம டெல்டாவுமே முழுமையா அப்படி போயிடுமா அப்படிங்கிற முழுமையா சொல்ல முடியாது. ஆனா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பேசிக் எடுத்துட்டோம்னா அதிமுக தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அங்க திமுக கூட ஜெயிச்சிருக்கு. இப்ப சேலத்துல 11 சட்டமன்ற தொகுதி, அதுல ஒரு தொகுதி வந்து அதிமுக ஜெயிச்சுதான் இருக்கு. ஆமா, பெரும்பான்மை தானே பாக்குறோம். சவுத்துல யாரு, குங்குல யாரு, நீங்க அவர் என்ன சொல்றாருன்னா டெல்டாவுல வந்து அதிமுகவே ஜெயிக்காது அப்படின்ற கருத்து இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா சீட் கிடைக்கும் அப்படின்றதுதான். இப்போ வந்து டிவிகே வந்து டிஎம்கே ஓட்டுகளை வந்து பிரிச்சிருச்சுன்னா அதிமுகவுக்கு வந்து மெஜாரிட்டியான சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு தெரியல. கிரவுண்ட் ரிலேட்டடா வேற மாதிரி இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால இப்படி எல்லாம் இருக்குங்கிறதே நம்ம வந்து மக்கள்கிட்ட சுட்டி காட்டுறோம். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது அதுல. இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படின்ற ஒரு இருக்கு. இப்போ ஒவ்வொரு தேர்தல்களையும் வந்து இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து சொல்றாங்க, இது எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் ஃபாலோ பண்ண வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா 2016, 2021 தேர்தல்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். 2021 எக்ஸிட் போல் கிட்டத்தட்ட எல்லா நிறுவனங்களுமே ஓரளவுக்கு கணிச்சிருந்தாங்க. அது ஓரளவுக்கு ஈஸி ப்ரெடிக்டபிள் எலெக்ஷனாகவும் தான் இருந்துச்சு. திமுக தான் பவருக்கு வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கணிக்க முடிஞ்ச ஒரு எலெக்ஷனா தான் இருந்துச்சு. 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டாங்க. முக்கியமான தலைவர்கள் இல்ல, உடஞ்சு இருந்த அதிமுக கொஞ்சம் பிரேக் ஆகி இருந்துச்சு. எல்லாமே அந்த எக்ஸிட் போலுமே அதுதான் சொன்னாங்க. 2016 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக 5 ஆண்டு ஆட்சியை முடிச்சிருந்தாங்க. ஜெயலலிதாவும் இருந்தாங்க, கருணாநிதியும் அப்போ அவங்க 2 பேருமே அரசியல்ல இருந்தாங்க. ஆனா வந்து செயல் தலைவராட்டு ஸ்டாலின் வந்து ரொம்ப தீவிரமா களமிறங்கி இருந்த ஒரு தேர்தல். அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி மக்கள் மாற்றி மாற்றி வாக்களிக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான எக்ஸிட் போல்ஸ் எப்படி இருந்துச்சு, பெரும்பான்மையான கிட்டத்தட்ட 100% ஆஃப் எக்ஸிட் போல்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா திமுக தான் 2016 ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாயிருந்தாங்க. அதனுடைய பெர்சன்டேஜ் ஒரு 6% வாங்கியிருந்தாலுமே நிறைய இடங்கள்ல வெற்றி வாய்ப்பை வந்துட்டு திமுக இருந்து பறிக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், விசிக, அதுக்கப்புறம் தேமுதிக எல்லாருமே வந்து அங்கதான் இருந்தாங்க. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, இதுதான் அதிமுக ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு வந்து திமுகவோட வெற்றி வந்து ஹோல்ட் பண்ணும்போது இப்ப விஜய்ன்ற ஒரு பெரிய ஃபேக்டர் வரும்போது எதிர்பார்ப்பு தான். அவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா அதிமுக தரப்புல இருந்து தெளிவான சொல்றாங்க, பெண்கள் வாக்குங்கிறது முதல்ல எம்ஜிஆர் இருந்துச்சு, ஜெயலலிதா வந்துச்சு, அப்புறம் 2021 ஸ்டாலின் ஆயிடுச்சு. அந்த 1000 ரூபாய் உரிமை தொகையாகட்டும், கட்டணமில்லா பேருந்து ஆகட்டும் மக்கள்கிட்ட எடுத்துச்சு.
அது வந்து மாறிச்சு. இப்ப பெண்கள் வாக்குங்கிறது பெரும்பாலும் டிவி கூட எல்லாருமே பாக்குறீங்க. அது எங்களுக்கு வரல, டிஎம்கே வரல, டிவிக்கு வந்து தெளிவா போகுது. தலித் வாக்குகளும் வந்து தெளிவா வந்து டிவிக்கு போகுது. சிறுபான்மையிலே பெரும்பாலும் வந்து டிவிக்கு தான் போகுது. அப்ப இது எல்லாமே டிஎம்கே வாக்குகள் உடைக்கிறாங்கல்ல, அப்ப நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம். பெரும்பாலும் எல்லாமே அவங்களுக்கே போனா அவங்களே ஆட்சி அமைச்ச மாட்டாங்க. இது என்னது? ஆக்சிஸ் மை போல் தான் நடக்கும் போல இருக்கு கடைசியில. இது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய தியரிஸ் இருக்குது. இதுல எந்த தியரி ஒர்க் அவுட் ஆக போகுதுங்கிறதுக்கு May 4 மட்டும் தான் பதில் சொல்ல முடியும். எல்லா வகையிலும் ஒண்ணு சொல்லி வைக்கலாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆமா. சோ இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும், ஏன்னா இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ள வந்திருக்காங்க, புது பார்ட்டி. அதுக்கு ட்ராக் ஆஃப் போலிங் இல்லைங்கிறது. இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நின்றாங்க, உள்ளாட்சி தேர்தல் நின்றாங்க, அதுல இவ்வளவு வாங்கியிருந்தாங்கிற மாதிரியான எந்த ட்ராக் ஆஃப் ஓட் ரெக்கார்ட்ஸுமே இல்லைங்கிறப்போ அந்த ப்ரெடிக்ஷன் நீங்க எது சொன்னாலுமே அனுமானத்துக்கு உள்ளாலதான் போகுங்கிறது தான். அனுமானம்ங்கிறத தாண்டி சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு டிவி கேட்ட. அவங்க வந்து முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்குல்ல, அதுவே வந்து இது மாதிரியான கருத்துக்கள் இப்போ வந்து டைலூட் பண்ணுது. இல்ல வந்து ப்ரெடிக்ஷன் சரியா போக முடியல அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்கு. உண்மைதான். பொதுவா பார்க்கும்போது கடந்த முறை பொதுவா ரிசல்ட் வர மாதிரி ஒரு பக்கம் அதிகமா ஜெயிப்பாங்க, இன்னொரு பக்கம் குறைவாகும், இல்ல ஒரு 60 இடங்கள் 50 இடங்கள் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான முடிவு கண்டிப்பா வராதுன்னு தெரியுது. இதுல பொதுவா அதிகமா வந்திருக்கிற முடிவு அப்படிங்கிறது திமுக ஜெயிப்பாங்கன்னு வந்திருக்கு. அது ஒரு 70% ஏத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. அதுலயுமே பெரும்பாலான நிறுவனங்கள் திமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி, அதுலயுமே வந்து அவங்க இடங்கள் அப்படிங்கறது எப்படி அவங்க ஒரு 140 130 தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான வாய்ப்பு தான் இருக்கு. எட்ஜ் தான். ஆமா, ஒருவேளை இந்த நீங்க எல்லாம் அதிமுக எடுக்கிற கணக்கு மாதிரி திமுகவோட வாக்குகளை தான் மொத்தமா எடுக்கிறாங்க அப்படின்னா கூட அதிமுகவுமே அப்படி ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. ஒரு 120 இந்த ரேஞ்சுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர யாருமே ஒரு 180 170 இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிற வரதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்றது மட்டும் உறுதியா. நீங்க சொல்றது வந்து ரெண்டு கட்சி தான் சொல்றீங்க, திமுக அதிமுக தான் சொல்றீங்க. டிவிகேக்கான வாய்ப்பு இல்ல டிவிகேக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது சுத்தமா இல்ல. அதுலயும் நான் என்ன சொல்றேன்னா, திமுகவுக்கு இப்ப ஒரு 60% இல்ல ஒரு 70% வாய்ப்பு அதுல இருக்குன்னா, அதிமுக வர்றதுக்கு ஒரு 30% வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அப்படி ஜெயிச்சாலும் கூட பார்டர்ல தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. 234 வந்து ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வந்து மக்களோட தீர்ப்புங்கிற என்றப்பதான் நமக்கு வந்து தெரியும். சொல்ல போனா ஆனா பெரும்பாலும் இப்ப ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் கேட்கிறவ காது விழுகுது, டிவிங்கிறது விழுகுது. அது மறக்க முடியாது. இல்ல அதுக்கு ஒண்ணு சொல்றாங்க, இதுவரையும் வந்து திமுக அதிமுகன்னு மாத்தி ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க மக்கள். இப்போ வந்து எந்த ஒரு ஊர்லயுமே வந்து நான் வந்து திமுகவுக்கு போட்டேன்னா அதிமுக வந்து எதிராக இருப்பாங்க, அவங்களால சொல்ல மாட்டாங்க. அதிமுகவுக்கு போட்டேன்னு சொன்னாக்க திமுகவால பிரச்சனை வரும்னா அதையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால வந்து சஸ்பென்ஸாவே இருக்கும். இப்ப ஒரு தேர்ட் பார்ட்டி வரும்போது எல்லாமே ஒரு குதூகலமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் வந்து தாவேகா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால ஓட்டும் போட்டிருக்காங்க. அதுதான் சொல்றேன், இப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டவங்க எத்தனை பேர் சொல்றாங்கன்றது இருக்குல்ல, அதையும் நம்ம பார்க்கணும். டிவிக்கு ஓட்டு போட்டவங்க மட்டும் இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்றாங்க, நான் மட்டும் போல என் குடும்பத்தோட சேர்த்து போட்டாங்கிறதையும் எல்லாம் ஆட் பண்றாங்க. எல்லாம் கேட்டுக்கலாம், என் குடும்பத்துல மொத்தம் 8 ஓட்டுங்க 4 ஓட்டுங்க எல்லாரும் அங்கே தாங்க போட்டோங்கிறது கேட்க முடியுது. குடும்ப வாக்கு வந்து இது எல்லாமே நம்ம ஒரு கட்சிக்கு சார்போ இல்லை எதிரோ கிடையாது. எல்லாரும் மக்களும் கேட்டுட்டு இருக்க விஷயத்த தான் நம்ம வந்து இங்க அவங்களோட குரலா வந்து பிரதிபலிக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும், அவங்கள சுத்தி அவங்க சொந்தக்காரங்க அவங்க ஏரியால உள்ளவங்க மெஜாரிட்டி யாருக்கு போட்டிருக்காங்கன்னு விசாரிச்சாலும் அவங்களுக்கே ஒரு தாட் வரும். ஆமா, அவங்களுக்கே தாட் வந்துருக்கும். அதனால நம்ம வீடியோ எல்லாம் செக் பண்ணி எக்ஸிட் போல செக் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே மேலாலதான் வந்து தெரிய வரும். சரி, ஓகே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம், பெரும்பாலான நிறுவனங்கள் டிஎம்கேங்கிறத சொல்லியிருக்காங்க, சில நிறுவனங்கள் ஏடிஎம்கே சொல்றாங்க. மை ஆக்சிஸ் 2 நிறுவனங்கள் ஏடிஎம்கே, மை ஆக்சிஸ் நிறுவனம் 90க்கு மேல 120க்குள்ள டிவிக்கேவே ஜெயிக்குங்கிறத வந்து போட்டிருக்காங்க. அது எல்லாருக்கும் ஜூனியர் விடன் வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆமா, அதையும் நம்ம ரிசல்ட் நம்ம எக்ஸிட் போல்ல பார்த்துருக்கோம். சரி, மீதி தமிழ்நாடு பார்த்தாச்சு, இன்னொரு 4 மாநிலங்கள் முடியும்னு வந்து சொல்லிருக்காங்க. குறிப்பா பாண்டிச்சேரியில இருந்து ஆரம்பிப்போம். சண்டை மாநிலமான பாண்டிச்சேரியில இருந்து ஆரம்பிப்போம். பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் மொத்தம் 30 தொகுதிகள். இந்த 30 தொகுதிகள்ல பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி பெரும்பான்மையான நிறுவனங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் அங்க ஆட்சியை தக்க வைப்பதற்கான சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மை ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த 30 தொகுதிகளை 16ல இருந்து 20 தொகுதிகள் பிஜேபி கூட்டணி, காங்கிரஸ் 6ல இருந்து 8, பிற வந்து 3ல இருந்து 7 அங்கேயும் தாவேக்கா களமிறங்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆக்சிஸ் மை இந்தியா இல்லாம பீப்புள்ஸ் பல்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நம்பர் தான். பிஜேபி 16 to 19,
காங்கிரஸ் வந்து 10 to 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் புதுச்சேரி பொறுத்த வரைக்கும். புதுச்சேரியினுடைய பல்சாட் இது வரைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய எக்ஸிட் போல்ஸ் கணக்கை வச்சு பார்க்குறப்போ பிஜேபி வந்து ஒரு 17 இடங்கள் பெறுவதற்கான சூழல் இருக்கு அப்படின்னு ஆவரேஜ் சொல்றாங்க. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் 9 இடங்கள் பெறுவதற்கான சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தமிழ்நாடு ஆவரேஜ் சொல்லிருங்க அப்போ. பாண்டிச்சேரி ஆவரேஜ் சொல்லிட்டு அப்புறம் தமிழ்நாடு ஆவரேஜ் சொல்லிருக்கோம். இதுவரைக்கும் வெளியா இருக்கக்கூடிய அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பினுடைய ஒரு ஆவரேஜா பாக்குறப்போ திமுக கூட்டணிக்கு ஒரு 130 இடங்கள் வெல்வதற்கான சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா நிறுவனங்களும் சேர்த்து ஒரு ஆவரேஜ் இது. ஆமா, எல்லாருமே ஒரு ரேஞ்ச் கொடுத்திருப்பாங்க, இதுல இருந்து இது வரைக்கும் கொடுத்திருப்பாங்க. பட் இது எல்லாத்தினுடைய ஆவரேஜா பாக்குறப்போ அதே மாதிரி அதிமுக இது வரைக்கும் வெளியான கருத்து கணிப்பு அடிப்படையில் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதிமுக பொறுத்த வரைக்கும் 65 இடங்களை வெல்வதற்கான ஒரு லாஸ்ட் டைம் ஜெயிச்சு அதே மார்ஜின்ல வந்து நிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 130 அப்படி சரிபாதியா நிக்குது. தாவேகா வந்து 31 இடங்கள் வெல்வதற்கான சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிற 8ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒருவேளை ஆக்சஸ் மை இந்தியாவில் அந்த 98 இடங்கள் வந்து தாவேக்காவுக்கு கொடுக்காம அதுவும் அந்த ரேஞ்சிலே கொடுத்துருந்தாங்கன்னா இந்த தாவேக்காவுக்கு 31 இடங்கள் அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்பும் இருந்திருக்கு. ஆக்சஸ் மை இந்தியாவுடைய ரிசல்ட் வந்து இதுல வந்து எதிரொலிக்க எதிரொலிக்கதான் பார்க்கணும். ஆனா பாண்டிச்சேரியில் வந்து ஓட் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகம், 91%. ஆனா சிறிய மாநிலம் இடங்கிறதுனால ஓகே தான் அது. பட் 90% வரலாற்று இல்லாத அளவுக்கு மக்கள் அங்க பாண்டிச்சேரி ஓட்டு போட்டிருக்காங்க. அதையும் நம்ம கவனிக்கணும். அடுத்து வந்து கேரளா ஸ்டேட் பேர் மாற்றப்பட்ட ஒரு ஊர் அது. கேரளம் பொறுத்த வரைக்கும் 140 தொகுதிகள் இருக்குது. அங்கே மெஜாரிட்டிக்கு வந்து 71 இடங்கள் தேவை ஆட்சி அமைப்பதற்கு. 10 ஆண்டுகளாக அங்கே வந்து கம்யூனிஸ்ட் கூட்டணிகளுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. பினராயி விஜயன் வந்து முதல்வராக இருக்கிறாரு. ஆனால் இந்த முறை அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான சூழல் இருக்கு அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான நிறுவனங்கள் வந்து கருத்து கணிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து அங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஆக்சிஸ் மை இந்தியா 78லேருந்து 90 இடங்கள் காங்கிரஸ் கூட்டணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்டிஎஃப் கம்யூனிஸ்ட் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 49லேருந்து 62 இடங்கள் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. பிஜேபி 0லேருந்து 3 இடங்கள் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான சூழல் இருக்கு. பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் முடிவுகள் யாருமே அங்க வந்து கம்யூனிஸ்ட் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் அப்படிங்கிற முடிவு வந்து இப்போ வரைக்கும் அங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல எதுவுமே வரல. ஆவரேஜா நீங்க கேரளா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கூட்டணி 59 இடங்கள் வெல்வதற்கான சூழல் இருக்கிறது. காங்கிரஸ் கூட்டணி 77 இடங்கள், மெஜாரிட்டிக்கு 71 தேவை. 77 இடங்கள் வரைக்கும் யூடிஎஃப் அப்படின்னு சொல்ற அந்த காங்கிரஸ் கூட்டணி வெல்வதற்கான சூழல் இருக்கு. பாஜக 2 இடங்களும் மற்றவை 2 இடங்களும் வெல்வதற்கான ஒரு இதுதான். காங்கிரஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா அக்கறை காட்டினது கேரளால இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதாலதான் அந்த அக்கறையை காட்டினாங்க. அதே மாதிரி விஜய் கூட கூட்டணிக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி என்னன்னா இப்ப காங்கிரஸ் தலைவர்கள் சிஎம் கேண்டிடேட்டுக்கும் அக்கறை காட்டுவாங்க. இல்ல அது தேர்தலுக்கு முன்னாடியே ஆக்சுவலி ஆரம்பிச்சிருச்சு. தேர்தலுக்கு முன்னாடியே பிரச்சனை ஆக போதாங்க. சரி, ஓகே. இப்ப இங்க தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் தலைவர் மாற்றப்பட போறாரு, அங்க யார் தலைவராக போறான்னு ஒரு போட்டி நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. அங்க யாரு சிஎம் சொல்லி அது ஒரு போட்டி நடக்க போகுது. சோ நம்ம பார்த்ததுல இப்போ வரைக்கும் நம்ம 3 மாநிலங்கள் பார்த்திருக்கோம். இந்த 3 மாநிலங்கள்ல பெரும்பான்மையான முடிவுகள் வச்சு பாக்குறப்போ தமிழகத்திலையும் புதுச்சேரியிலையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சி கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. கேரளம் பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு சூழல் இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அடுத்து எல்லாரும் எதிர்பார்க்கறது வெஸ்ட் பெங்கால். பிஜேபி அதிகமா போக்கஸ் பண்ணதுங்கிறது வெஸ்ட் பெங்கால் தான். அங்க மம்தாவா அமித்ஷாவா எல்லாருமே வெஸ்ட் பெங்கால் எதிர்பார்க்கறதுனால நம்ம வந்து அசாம் போவோம். ஸோ அசாம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 126 தொகுதிகள் இருக்குது. அங்கே வெற்றி பெறுவதற்கான அந்த மெஜாரிட்டி மார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 64 இடங்கள் வெற்றி பெறணும். அங்கே வந்து பிஜேபி ஆட்சியை தக்க வைப்பதற்கான சூழல் இருக்குது அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான கருத்து கணிப்போட முடிவுகளாக இருக்குது. நீங்கள் பிஜேபி வந்து அங்கே ஒரு அபரிமிதமான வெற்றியை, காங்கிரஸ் அங்கே ரேஸ்லேயே இல்லாதது மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த கருத்து கணிப்பு முடிவு. ஏன்னா 10 வருஷமாக ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இந்த ஆன்டி இன்கம்பன்சியா இருக்கட்டும், எதிர்ப்பலைகள்லாம் ஓரளவுக்கு உருவாயிருக்கும். அதுக்கு தேர்ட் பார்ட்டியும் வேற யாரும் பெருசா இல்லைங்கிறப்போ எதிரில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து அதை முழுமையா கேபிட்டலைஸ் பண்றதுக்கான சூழல் எல்லாமே அசாம்ல இருக்குது. ஆனாலுமே காங்கிரஸினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது வந்து அங்க கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்படிங்கிற ஒரு கேள்வியா தான் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு. நான் வந்துட்டு எல்லாத்துக்குள்ளேயும் போகல, நான் வந்து அந்த ஆவரேஜ் மட்டும் சொல்றேன். மொத்தம் இருக்கக்கூடிய 126 தொகுதிகளில் எல்லா ஊடகங்களும் நிறுவனங்களும் கொடுத்திருக்க ஆவரேஜ் மட்டுமே பாஜகவுக்கு 88 இருக்குது 126ல், விச் இஸ் மோர் தேன் 70% சீட்டை வந்து அவங்க கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கான சூழல் தான் அசாம் பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாரும் அவளுடன் எதிர்பார்த்த வெஸ்ட் பெங்கால் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாதிரி கொஞ்சம் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான முடிவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திமுக பக்கம் வந்திருந்துச்சு.
வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸ்டப்பான எக்ஸிட் போல்ஸ் முடிவுகளை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதனுடைய ஆவரேஜ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் வந்து 147 இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மொத்தம் வந்து 294 தொகுதிகளை கொண்ட கொஞ்சம் பெரிய மாநிலம் அது. ஹாஃப்வே மார்க், அந்த மெஜாரிட்டி மார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 148. அதாவது 148 தேவைங்கிற இடத்துல 147 வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்கு. பாஜக ரெண்டு கட்சியுமே மெஜாரிட்டி வந்து இல்லாத ஒரு சூழல் வரலாம் அப்படின்னும் சொல்றாங்க. பிஜேபி பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலே அவங்க அங்க ஒரு பிரதானமான எதிர்கட்சியா உருவெடுத்திருந்தாங்க. இந்த வாட்டி அந்த நிறைய சர்வேக்கள்ல அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான சூழல் இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஓவராலா கன்சால்டேட் பண்ணி பார்க்கிறப்போ திரிணாமுலுக்கு 147 இடங்கள் வெல்வதற்கான வாய்ப்பு, பிஜேபிக்கு 137 இடங்கள் வெல்வதற்கான வாய்ப்பு, காங்கிரஸுக்கு 2 இடங்கள், அங்க நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த கம்யூனிஸ்டுக்கு 2 இடங்கள், பிற அப்படிங்கிறதுல ஒரு 6 கேட்டகரி கொடுத்துருக்கு, 6 இடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் ஜென்ரலான வெஸ்ட் பெங்கால். ஸோ வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு களமா நம்மளால இந்த சர்வே முடிவுகளில் பார்க்க முடியுது. ஆனா என்ன வேணா நடக்கலாங்கிற சிச்சுவேஷன். அங்க அசம்பிளி கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்க வந்து அதிகமா போலாச்சு. முதல் கட்ட வாக்குப்பதிவு அப்பவே 91% வந்து போலாச்சு. 152 தொகுதி நடந்திருக்கு. விஜய் ஃபேக்டர் அங்க என்ன ஃபேக்டர், அங்க வந்து சார் ஃபேக்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா 2 பேரும் கிளைம் பண்றாங்க. ஆட்சி தக்க வச்சுக்கிறதுக்காக தான் வந்து எல்லாரும் மக்கள் வாக்களிச்சாங்க மம்தா சொல்றாங்க. ஆட்சி மாற்றணும்னு சொல்றாங்கன்ட்டு அமித்ஷா வந்து சொல்றாங்க. முதல் கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே பிஜேபி அதை ஒரு பெரிய கேம்பெயினாவே பண்ணாங்க. மக்கள் வந்து ஆட்சி மாற்றத்தை விரும்பி தான் பெரிய அளவுல வந்து வாக்களிக்கிறாங்க அப்படின்னு ஒரு இதை சொன்னாங்க. அதையே மம்தாவும் திருப்பி பதிலாக்குனாங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இல்ல பிஜேபி உள்ள வந்துரும், நம்ம வந்து நம்ம மாநிலத்தை காப்பாத்தியே ஆகணுங்கிறதுக்காக எல்லாரும் வந்து அபரிமிதமா வாக்களிச்சாங்க அப்படிங்கிற. ஆனா உண்மை என்னன்னா, லாஸ்ட் டைம் தமிழ்நாட்டுல 75 வந்தப்பவே வெஸ்ட் பெங்கால்ல 82 வந்து இப்ப எஸ்ஏஆர்ல போயிருக்கு. அதனாலதான் வந்து அந்த மார்ஜின் அப்படியே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஓரளவுக்கு. ஓகே, இப்போ வந்து 5 மாநில தேர்தல் எக்ஸிட் போல் முடிவுகளை கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பேசியிருக்கோம். நம்ம வந்து நம்புறோம் எல்லாருமே இந்த மே 4க்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். மே 4 விகடன் டிவில தொடர்ந்து ஒரு நேரலை வந்து ஒளிபரப்பாக போகுது. எப்படி எங்களுக்கு கடந்த கால வீடியோக்கெல்லாம் ஆதரவு கொடுத்த மாதிரி இந்த வீடியோ ஆதரவு கொடுங்க. மே 4க்கு வந்து ஆதரவு கொடுங்க. எக்ஸ்க்ளூசிவா நிறைய நபர்கள் வராங்க, இன்டர்வியூஸ் நடக்குது. ஆமா, அந்த களத்தில் என்ன இருக்குங்கிறத நம்ம மக்கள் மத்தியில சொல்றோம். பட் அந்த முடிவு நம்ம மக்கள் மத்தியில சொல்லிதான் ஆகணும். கண்டிப்பா. ஓகே, தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி. நன்றி.